ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. நெறைய பேர் வந்து க்ரூஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நெறைய கேட்டிருந்தீங்க. எனக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல முடியலைங்க. சரி ஒரு டீட்டெயில்டா ஒரு வீடியோல போடலாம். என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எம்எஸ்சி க்ரூஸ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். எங்களோட ஐட்னரி வந்து பார்த்தீங்கன்னா 4 நைட்டு 5 டேஸுங்க. ஸோ இந்த பிளான் தான் நாங்க புக் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து பீக் டைம்ல புக் பண்ணோங்க. மே மந்த் புக் பண்ணோங்களா, ஸோ அதனால பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. பர் பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $725 வந்துச்சுங்க. டாக்ஸும் சேர்த்தி ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸுமே நாங்க ஆட் பண்ணியிருந்தோங்க. இன்சூரன்ஸ் வந்து பர் பெர்சனுக்கு $47 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால க்ரூஸ் போக முடியாம, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா அவங்க வந்து மணி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான பிளானுமே போட்டிருந்தோம். ஏன்னா நம்ம க்ரூஸ்லாம் புக் பண்ணும்போது 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிடுறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால இன்சூரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டோங்க. இப்போ வந்து ஆஃப் சீசன் அந்த ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனுங்க. அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் செக் பண்ணேங்க எவ்வளோ வந்துச்சுன்னா பர் பர்சனுக்கு $242 என்னமோ வந்ததுங்க. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் மட்டும் ஆட் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வருதுங்க. கிட்டு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ டீன் கிட்லாம் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுங்க. பர் பர்சனுக்கு $400 மேலே வருது. பட் ஃபார் ஷுர் வந்து ஆஃப் சீசனில் வந்து $500 வந்துருங்க. அது ஒன்று மட்டும் இருக்குது. ஸோ நான் இப்படி தான் புக் பண்ணேங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எம்எஸ்சி க்ரூஸோட இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கே வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் அடல்ட்டு சைல்டெல்லாம் ஆட் பண்ணும்போது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுறது நீங்கள் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணும்போதேங்க நம்ம வந்து ஸ்டேட் ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. ரூம் நமக்கு வந்து ஷிப்பில் என்ன ரூம் வேணுங்கிறத நம்ம முன்னாடி டிசைட் பண்ணிக்கலாம். அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்போட ஓவர் வியூ காமிப்பாங்க. நீங்கள் அதில் பார்க்கும்போதே எந்த சைடில் நின்னா நமக்கு வந்து வியூ நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. என்னன்னாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, க்ரூஸ் புக் பண்ணும்போது அந்த கீழே வந்து அந்த ஸ்பேர் போட் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் வியூ பார்க்கும்போதெல்லாம் அந்த போட் தான் நமக்கு தெரியும். தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமங்க டெக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, 8, 9, 10லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து டெக் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்குதுங்க. டைரெக்டாக தண்ணியை கீழே பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா டாப் ஃப்ளோர் மாதிரி போய்க்கலாம் அப்படின்ட்டுங்க அந்த 13, 14, 15ல் இருக்குதான்னு பார்க்கலான்னு பார்த்தோங்க. எங்களுக்கு வந்து 13th ஃப்ளோரே கிடச்சிதுங்க. ஸோ வியூ வந்து பால்கனி வியூ தான் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வியூ இருக்குங்க. அப்புறம் பால்கனி இல்லாத ரூம் கூட இருக்குதுங்க. அது வந்து ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பால்கனி ரூமை கம்பேர் பண்ணும்போது. ப்ளஸ் வந்து எம்எஸ்சி கிளப் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாத் டப் தனியாக இருக்கும் பால்கனியில். இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குங்க அவங்களோடது. நம்ம ரூம் புக் பண்ணும்போதே இங்கே டின்னர் டைம் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. நமக்கு 5:30 7 9 சொல்லி கேட்பாங்க. நம்ம அந்த டைம் வந்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே க்ரூஸில் போயிட்டுங்க அந்த டைம் எல்லாமே வந்து அப்டேட்டடாக இருக்கும். நம்ம எந்த டைம் வரணுங்கிறத வந்து அவங்க சொல்லிடுவாங்க. பட் அப்ராக்சிமேட்டாக அந்த க்ளோஸ் டு அந்த டைமுக்கு போனால் போதுங்க. கரெக்டாக அந்த டைமுக்கே போகணுங்கிறது இல்லைங்க. இன்னொன்று வந்து என்னன்னாங்க, நம்ம க்ரூஸ் புக் பண்ணும்போதே மயாமிலேருந்து போகிறது இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆர்லாண்டோலேருந்து போகிற மாதிரியும் இருக்குது. நாங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டாலேருந்து மயாமிக்கு சூஸ் பண்ணிக்கிட்டோங்க. ஏன்னா மயாமி வந்து நாங்கள் ஃப்ளை பண்ணி போயிட்டுங்க எங்களுக்கு வந்து கீ வெஸ்ட் போகிற பிளான் இருந்தனால ஸோ நாங்கள் மயாமி போயிட்டு மயாமிலேருந்து போர்ட்டுக்கு வந்து போயிட்டோங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 12:30க்கே செக்இன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஈவினிங் வந்து 5 எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு நாள் முன்னாடி போயிட்டால் பரவாயில்லையாக இருக்குங்க. நாங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு 8 மைல் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்துங்க ஃப்ரீ ஏர்போர்ட் ஷட்டில் கொடுக்குறாங்க. நம்ம ஏர்போர்ட்லேருந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஷட்டில் வந்து ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் அதில் போய்க்கிட்டோம். அடுத்த நாள் வந்து நம்ம கேப் புக் பண்ணி தாங்க போர்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ போர்ட்டுக்கு போயிட்டுங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லைங்களா, 1 மந்த்துக்கு முன்னாடி வெப் செக்இன் பண்ணலாங்க. நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணணும். நம்மளுடைய ஃபோட்டோ வந்து அவங்க எடுக்க சொல்லுவாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துட்டுங்க அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இமெயில் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வெப் செக்இன் நம்ம முன்னாடியே முடிச்சிடணுங்க. முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே கம்பல்சரி முன்னாடியே பண்ண சொல்லுவாங்க. ஒருத்தரோட ஃபோட்டோ இண்டிவிஜுவலாக எடுத்து நம்ம அதில் வந்து அப்லோட் பண்ணணுங்க. குட்டி இது அவரோடது என்னோடது எல்லாத்துலேயுமே அப்படி தான் எடுத்து பண்ணியிருந்தோம். எங்களோட ஐட்னரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 nights 5 daysங்க.
டே 1 வந்து மயாமிலேருந்து 5 o'clock ஈவினிங் எடுக்கிறாங்க. டே 2 வந்து பஹாமாஸில் 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோங்க. டே 3 and 4 வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் கேங்கிற ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டுங்க. எகெயின் 5th டே மார்னிங் வந்து மயாமியில் லேண்ட் ஆகிடுங்க. ஸோ இதுதான் எங்களோட டூர் பிளானுங்க. நம்ம வந்து இந்த பிளான் எல்லாமே நமக்கு ஐட்டனில் முன்னாடியே நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே கொடுத்துருவாங்க. அப்புறம் டே 1 டே 2 என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில்டாக நம்ம க்ரூஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த ஆப்பில் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம அதை வந்து தெரிஞ்சு பார்த்துக்கலாங்க. இன்னொன்று என்னென்னாங்க, நம்ம உள்ள ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே செக்இன் வந்து என்ன ப்ராசஸ்னால், லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 2 செக்இன் அலௌடுங்க. ஒரு ரூமுக்கு 100 LB வர மாதிரி எடுத்துக்கலாங்க. எத்தனை பேக் வேணால் எடுத்துக்கலாம், பட் டோட்டலாக 100 LB வர மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அங்கே வந்து அந்த மாதிரி செக் பண்ணலைங்க. நம்ம வந்து கேப் புக் பண்ணிவிட்டு போய் நாங்கள் இறங்குறோம் இல்லைங்களா, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த லக்கேஜ்லாம் வந்து செக்இன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிற்பாங்க. அவங்கக்கிட்ட போய்ங்க நம்மளோட டிக்கெட்டை காமிச்சோம்னா அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சூட்கேஸில் வந்து ஒட்டி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூம் என்ன ரூம்னு நம்ம ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நைட் ஒரு 9 மணிக்கு கொண்டு வந்து அவங்களே வச்சுருவாங்க. நம்ம ஆல் டைம் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜை வந்து கேரி பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாமே செக்இன் லக்கேஜில் போட்டுட்டு ஷோல்டர் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோங்க. இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்லாம் எப்படி இருக்குன்னாங்க, வீசா வந்து நமக்கு வேலிட் வீசா இருக்கணும். க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்னால் அதெல்லாம் தேவையில்லைங்க. ஆனால் வந்து இப்போ H1B அந்த மாதிரி வீசா வேறு வீசா ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்னா வீசா வந்து வேலிடாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அது ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த எம்ப்ளாயர் டீட்டெயிலுமே கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வீசா வந்து நமக்கு எக்ஸ்பைர்டு வீசா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் அங்கே வந்து ப்ராசஸ்ஸுங்க. இதுதான் ஃபஸ்ட்டுங்க. நம்ம உள்ள என்ட்ரானமே செக்இன் ப்ராசஸ் வந்து இது தாங்க. முடிச்சுட்டு உள்ளே இன்னொரு செக்யூரிட்டி செக் இருக்குங்க. ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்லாம் இருந்ததுங்க. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாட்டாக தான் உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா ஒரு சைடு வந்துங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கிறாங்க. நம்ம உள்ளே போகும்போதே ஒரு ஃபேமிலியாக நின்று தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ ஆரம்பித்தாங்கன்னா வர வரைக்கும் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டே தாங்க இருப்பாங்க. அன்லிமிட்டட் ஃபோட்டோஸ் நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் க்ரூஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஒய்ஃபை இருக்காதுங்க. ஒய்ஃபை வேணும் அப்படின்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாங்க. நாங்கள் வந்து ஒய்ஃபை வாங்கலைங்க. ஸோ ஒய்ஃபை இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னென்னாங்க, ஒய்ஃபை இல்லாமல் எப்படி நம்ம எங்கேயாவது போனோம்னா நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் இல்லைங்களா, 3 பேரும் எங்கேயாவது போகிறோன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். உள்ளே இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட்டில் போய்ங்க எம்எஸ்சிங்கிறத வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா எம்எஸ்சி ஆப் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எம்எஸ்சி ஆப்பில் வந்து சேட் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா சேட்டில் வந்து பேசிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோங்க. உள்ளே என்டர் ஆகுறதே வந்து பார்த்திங்கன்னா 7th ஃப்ளோரில் தான் என்ட்ரு ஆகுங்க க்ரூஸில். 7th ஃப்ளோரில் என்ட்ரானமே அசம்பிளி ஸ்டேஷன் வந்து 8th ஃப்ளோரில் இருக்குங்க. அங்கே போய் ஒரு மேண்டட்டரி வீடியோ ஒன்று இருக்குதுங்க, அது கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாங்க. ஒன்று அங்கே அசம்பிளி ஸ்டேஷனில் பார்க்கலாங்க, இல்லைன்னா நம்ம ரூமில் போய் பார்க்கலாங்க. அது வந்து கண்டிப்பாக மேண்டட்டரிங்க. அது பார்த்தா தான் நமக்குன்னு ரூமுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகுங்க. இல்லைன்னா கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்துருக்கணுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம் கார்டு வந்துங்க ஒருத்தருக்கும் ஒரு கார்டு இருக்குங்க. எனக்கு ஒன்று, என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒன்றுங்க, பையனுக்கு ஒன்றுன்னு 3 பேர்த்துக்குமே ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தரோட கார்ட்லேயுமே நம்மளோட பேர், நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் போட்டுங்க பார்கோட் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே போனாலுங்க இந்த ரூம் கார்டு வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கிட்ஸ் வந்து எல்லா டைமே எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஈவன் அடல்ட்டுக்குமே இந்த ஆப்ஷன் இருக்குதுங்க. என்னென்னா ரிசப்ஷனில் போய்ங்க $50 என்னமோ பே பண்ணி ரிஸ்ட் பேண்ட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கையில் அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. எல்லா டைம் கார்டு வந்து கேரி பண்ண முடியாதுங்கிறதுக்காக அந்த ஆப்ஷனுமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு தாங்க ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 12:30லேருந்தே வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ராயிட்டுங்க. ஆல்ரெடி நம்ம தான் லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஷோல்டர் பேக் மட்டும்தான் இருந்தது. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்துங்க 16th ஃப்ளோரில் இருக்குதுங்க. ஸோ நாங்கள் நேராக 16th ஃப்ளோர் போயிட்டுங்க அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரூமுக்கே வந்தோம். ஏன்னா லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 8 to 9க்கு தான் வந்து நம்ம ரூமுக்கு டெலிவரி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வந்து
10+ லாங்குவேஜ்க்கு மேலே இருக்குதுங்க. நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஃப்ட் வந்து ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணும்போதே ஏ வந்து 2 மினிட்ஸில் வந்துடும், பி வந்து 40 செகண்ட்ஸில் வந்துடும்னு அவ்வளோ டீட்டெயில்டாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக தாங்க இருந்தது. அது இல்லாமல் இங்கே எம்எஸ்சி க்ரூஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி செக்யூரிட்டி செக்லாம் கிராஸ் பண்ணி தான் வரோம் இல்லைங்களா, தண்ணி வந்து சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி வந்து நம்ம காசு போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஃபுட் கோர்ட்லேயே வாட்டர் டிஸ்பென்சர் இருந்ததுங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு எம்டி பாட்டில் எப்படியும் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பாட்டிலை போய் ஃபில் பண்ணி ரூமில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்று வாட்டர் கேஸ் அங்கே வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு 2 பாட்டில் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஃபில் பண்ணிக்கலாங்க. அதுவும் மற்ற க்ரூஸ்லாம் அதுவுமே அலோவ் பண்ணுறதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் க்ரூஸில் டிக்கெட் புக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணுங்கிற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஃபார்மல் ட்ரெஸ் எத்தனை எடுத்துகிட்டு வரணும், பார்ட்டி வேர் ட்ரெஸ் எத்தனை எடுத்துகிட்டு வரணும், கேஷுவல் ட்ரெஸ் எத்தனை, ஸ்விம் ட்ரெஸ்ஸு, சன்கிளாஸு, சன்ஸ்க்ரீன் லோஷன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டீட்டெயில்டாக என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு நாள் நைட்டு என்னென்ன ஈவெண்ட் தீம் பேஸ்டு பார்ட்டி இருக்குங்க. ஒரு நாள் காலா நைட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன தீம் பேஸ்டு பார்ட்டி இருக்குதுங்கிறத முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க. அங்கே வந்து நீங்கள் க்ரூஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா எம்எஸ்சி ஆப் வந்து நீங்கள் முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடணுங்க. அதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஐட்னரியில் வந்து டே 1 டே 2 டே 3ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமேங்க டீட்டெயில்டாக டே 1 வந்து காலைல 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன நடக்கும், 10 to 11 என்ன நடக்கும், 12 to 1 என்ன நடக்கும் அப்படின்ட்டு டீட்டெயில்டாக ஒன்று எங்கெங்கே நடக்குங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போனால் போதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆப்பு. ஈவன் வந்து நம்ம வந்து வைஃபை இருக்காது இல்லைங்களா, நம்ம யாருக்கும் காலும் பண்ண முடியாது. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேட்டும் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கோம் என்னங்கிறதுமே நம்ம சேட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 13th ஃப்ளோரில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதேங்க அந்த லிஃப்ட்டு கிட்ட வந்து ஆட் கேபின், ஈவன் கேபின்னு போட்டிருப்பாங்க. நம்மளோட நம்பர் ஆட் நம்பராக இருந்தால் அந்த ஆட் சைட் போகணும், ஈவன் சைட்னா ஈவன் சைட் போகணுங்க. அது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ஹால்வேவாக போகுங்க. கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். உள்ள ரூம்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர்த்துக்கு புக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு டபுள் பெட்டுங்க, ஒரு சோஃபா பெட் இருந்தது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா 2 ரூமுக்கும் வந்து கனெக்டிவிட்டி மாதிரி டோர் வச்சுமே இருக்குதுங்க. ஸோ எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. எம்எஸ்சி கிளப் மெம்பருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் வந்து அவங்களுக்கு தனி ஃப்ளோரில் இருக்குதுங்க. ஈவன் வந்து அந்த ப்ரைவேட் ஐலாண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து தனியாக ப்ரைவேட் பீச் இருக்குதுங்க. ஸோ அவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குதுங்க. இப்போ நாங்கள் எடுத்திருந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு ஃப்ரிட்ஜுங்க, அதுக்கப்புறம் டிவி இருக்குது, பெட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறங்க வார்ட்ரோப் இருக்குதுங்க. காம்பேக்டாக இருக்குங்க, நமக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே காம்பேக்டாக இருக்கும். உள்ளே வந்து மினி பாருமே இருக்குதுங்க. நம்ம அதில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பே பண்ணணுங்க, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள க்ரூஸ்குள்ளே இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, கெசினோஸ் இருக்குங்க. கெசினோஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோரே இருக்குது. நிறைய இது பெய்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுங்க. நம்ம டெய்லியுமே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் அப்படின்னா நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுங்க. தாய் ரெஸ்டாரண்ட் இருக்குது, கொரியன் ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. நம்ம அதில் போய் பே பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரிங்க. அதுக்கப்புறம் நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்குதுங்க. அது வந்து நிறைய வாட்டர் ரைட்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. பேஸ்கெட் பால் கோர்ட்டையேங்க ஒரு நாள் வந்து பிக்கிள் பால் கோர்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. டேபிள் டென்னிஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பூலுக்கு மேலே இருக்குதுங்க. அது இல்லாமல் அடல்ட்டுக்குன்னு தனியாக பூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இன்டோர் கேம்ஸ் ஏகப்பட்டது இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே டின்னர் ப்ரிஃபரன்ஸ் டைம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நமக்கு வந்துங்க டெய்லியுமே நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள 4-5 ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம தினமும் நைட்டு வந்து நம்ம என்ன டின்னர் டைம் சொல்லியிருந்தோமோ அந்த டைமுக்கு வந்து அங்கே போகணுங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு அப்படைசர், ஒரு மெயின் கோர்ஸ், ஒரு டெசர்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மீறி நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம பே பண்ணணுங்க. இதெல்லாம் வந்து இன்க்ளூட் டிக்கெட், அந்த நம்ம க்ரூஸ் டிக்கெட் இருக்குது இல்லைங்களா, அதோட இன்க்ளூடடுங்க. நம்ம வேணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுக்கலாங்க, இல்லை அப்படின்னா நம்ம ஃபுட் கோர்ட்டில் கூட போய் சாப்பிட்டுக்கலாங்க. ஃபுட் கோர்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி லிமிட் கிடையாதுங்க. நம்ம அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். என்ன ஒன்றுனாங்க, இங்கே வந்து ஒரு நாள் மட்டும் போய் சாப்பிட்டோம். பட் ஃபுட்டு வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கலிங்க. ஏன்னா ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. தாய் இருக்கும், மெக்சிகன் இருக்குங்க, அதுக்கப்புறம் ஈவன் இந்தியன் ஃபுட்ஸுமே இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்களா, நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு நாள் மட்டும் இங்கே டின்னர் ட்ரை பண்ணிட்டுங்க, மீதி எல்லா நாளுமே அங்கே போயிட்டோம். அப்புறம் டெய்லியுமே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ இருக்குங்க. அங்கேயே தேட்டர் இருக்குதுங்க. டெய்லியுமே நைட்டு 7 o'clock ஒன்று, 9:30க்கு ஒரு ஷோ இருக்குங்க.
ஒரு நாளைக்கு காமெடி இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நாங்க இருந்த 4 நைட்ஸுமேங்க இருக்குங்க. ஒரு ஒரு நாளுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய விஷயங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி பத்தி சொல்றேங்க. ஃபோட்டோகிராஃபி வந்துங்க நம்ப உள்ள என்டர் ஆகும்போதே எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃபோட்டோஸு. நம்ப வந்து என்னன்னாங்க ட்ரெஸ் நெறைய எடுத்துட்டு போயிரணுங்க. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 7த் ஃப்ளோர்லேயும் 8த் ஃப்ளோர்லேயுங்க நைட் வந்து 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு மேல இருப்பாங்க. தினமும் ஒரு ஒரு பேக்ட்ராப் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர வந்து ஒரு ஒரு பேக்ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு என்ன தீம் பேஸ்ல நம்ம ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. நம்ம போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. இதில என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 5 ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க அப்படின்னா, 5 பேர்த்துட்டயுமே போய் நம்ம எடுக்கலாங்க. தினமுமே 5 பேர்த்துட்டயுமே கூட போய் எடுக்கலாம். இங்க வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க, அன்லிமிட்டட் ஃபோட்டோஸுங்க. டிஜிட்டல் காப்பி மட்டும் வேணும் அப்படின்னா $150ங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து அந்த பிரைவேட் ஐலேண்ட் போறோம் இல்லைங்களா, ஓஷன் கேக்கு, அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐலேண்டுக்கு வெளியிலே வராங்க. வந்து ஷிப்பு முன்னாடி, அப்புறம் பீச்ல உட்கார வச்சு எடுக்கிறது, அந்த மாரி நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து குடுக்குறாங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்குங்க. ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். ஏன்னா நாங்க போயிட்டுங்க 2 நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் போல இருக்குது. இது எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாரி இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா $150க்குங்க கிட்டத்தட்ட 150 ஃபோட்டோஸ்க்கு மேல எடுத்திருப்போங்க. டிஜிட்டல் காப்பி அவ்வளோ நீட்டா எடுத்து குடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா க்ரூஸ் போறீங்கன்னா, இது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. என்னதான் நம்ம ஃபோன்ல எடுத்தாலுங்க, அவங்க எடுக்கிற மாரி வராது. ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாங்க போச்சு. டே 2 வந்து காலையில 7 மணிக்கெலாம் வந்து பஹாமாஸ் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஹோல் டே வந்து பஹாமாஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்ண போறோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேஸ் இருக்குதுங்க சுத்தி பார்க்கறதுக்கு. ஈவினிங் 5:30 வரைக்கும் வெளில சுத்தி பார்க்கலாம். எகைன் வந்து நம்ம 5:30க்குலாம் உள்ள வந்துரணுன்ட்டாங்க. ஏன்னா 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப்பு வந்து எடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம்னாங்க, போகும்போதே வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, டவல் எல்லாமே எடுத்துக்கிட்டோங்க. ஏன்னா பீச்ல விளையாடுறோம் அப்படின்னா, நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஷிப்புமே ஒரே இடத்துல தாங்க லேண்ட் ஆகுது. நாங்க போயிருந்தப்ப செலிபிரிட்டி க்ரூஸு, டிஸ்னி க்ரூஸுங்க, ராயல் கரீபியன் எல்லாமே அங்க தாங்க இருந்தது. எக்ஸிட்டு, என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரூஸ்ல 8த் ஃப்ளோர்ல தாங்க எக்ஸிட், என்ட்ரன்ஸ் எல்லாமே ஆகுறோம். ஒரு ஒரு டைமுங்க எக்ஸிட் ஆகும்போதும் சரி, உள்ள என்டர் ஆகும்போதும் சரி, நமக்கு ஒரு ரூம் கார்டு குடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அந்த ரூம் கார்ட வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்மள வெளில விடுவாங்க. நம்ம ஒருத்தரும் அவங்கவங்களோட கார்டு எடுத்துட்டு போணுங்க. இப்ப எனக்கு, பையனுக்கு, அவருக்கு 3 பேர்த்துக்குமே அவங்களோட நேம் போட்டு இருக்குங்க. அந்த கார்ட எடுத்துட்டு போனா தான் அவங்க வந்து அலோவே பண்ணுவாங்க. வெளில போகும்போது செக்யூரிட்டி செக் இருக்காதுங்க. நம்ம எகைன் க்ரூஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள விடுவாங்க. மல்டிபிள் என்ட்ரீஸ் அலோடுங்க. பட் ஒரு ஒரு டைமும் நம்ம செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ள ரூமுக்கு போற மாரி இருக்குங்க. ஸோ இதான் ப்ராசஸ்ங்க. நம்ம எங்க போனாலும் அந்த கார்ட மட்டும் கையில வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. பாஸ்போர்ட் வந்து வெளியில எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நாங்க வந்து பஹாமாஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல போய் கேட்டோம். பாஸ்போர்ட் கையில நாங்க எடுத்துட்டு போணுமா? என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நீங்க எடுத்துட்டு போக தேவையில்ல. ரூம் கார்டு இருந்தா போதும் அப்படின்னாங்க. உங்களுக்கு சேஃப்டிக்கு வேணும்னா நீங்க கையில எடுத்துக்கலாங்க. பட் நாங்க வந்து வெறும் ரூம் கார்டு மட்டும் தாங்க எடுத்துட்டு போனோம். வேற எதுவுமே நாங்க எடுத்துட்டு போகல. இங்க வந்து பார்த்தீங்கன்னாங்க, நாங்க பாரடைஸ் ஐலேண்ட் தான் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. நம்ம க்ரூஸ்லேருந்து வெளில வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்மால் போட் இருக்குதுங்க. அங்க நெறைய பேர் வந்து கைட் பண்றதுக்கு இருப்பாங்க. பாரடைஸ் ஐலேண்ட் போகணுமா? இந்த சைட் போங்க அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன போட்ல அந்த இதில தாங்க கூட்டிட்டு போறாங்க. தண்ணீல தான் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு $7ங்க. நம்ம ரிட்டர்னுக்கும் சேர்த்து ஒருத்தருக்கு $14க்கு வாங்கிக்கலாம். என்னன்னாங்க கேஷ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. கார்டு இருந்தா அவங்க அக்செப்ட்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெறைய கேஷ் எடுத்துட்டு போயிட்டோம்னா, இந்த மாரிலாம் குடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த போட்ல போகும்போதே அங்க உள்ள வந்து ஒரு கைடு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பஹாமாஸோட ஹிஸ்ட்ரிலாம் நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரடைஸ் ஐலேண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல் இருக்குதுங்க. ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. ஸோ அந்த ஹோட்டல் பத்திலாம் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க அந்த டிரைவு. அந்த போட் வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம், உள்ள போனோம்னாவே நேரா அந்த பாரடைஸ் ஐலேண்ட் கிட்ட தான் போறோம் நம்ப. போனோனே இந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல் இருக்குதுங்க. அது ஃபுல்லாவே சுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாக்-இன் அக்வாரியம் இருக்குதுங்க. நெறைய தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுங்க. வாட்டர் ரைட்ல நெறையா இருக்குதுங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 ஃபீட் டீப்பான ஒரு வாட்டர் ரைடு இருக்குங்க. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குங்களாம்மா. டனலுக்குள்ள போற மாரி. அதில வந்து ஷார்க்லாம் மேல போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நாங்க மிஸ் பண்ணிட்டோங்க. நீங்க போற மாரி இருந்தா அதையுமே செக் பண்ணி பாருங்க. நீங்க அங்க அங்க ஐலேண்ட்ல இறங்கிட்டீங்கனாவே, நெறைய கைடு அங்கங்க இருப்பாங்க. உங்களுக்கு இங்க போணுமா, அங்க போணுமான்னு கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணோம்னாங்க, அட்லாண்டிஸ் ஹோட்டல் சுத்தி பார்த்துட்டு,
கேபேஜ் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோங்க. கேட்டோம் பக்கத்தில் என்ன பீச் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டோங்க. கேபேஜ் பீச் நல்லாயிருக்கும்னாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் புக் பண்ணி தான் போயிருந்தோம். அங்கேயும் நிறைய டாக்ஸி நிற்குங்க. ஸோ டாக்ஸிலக்கு வந்து கேட்டோம் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு $5 சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷங்க ட்ரைவு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக கேபேஜ் பீச் போயிட்டோம். அங்கே வந்து ரொம்ப க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. சரி அதனால் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி தாங்க இருந்தது. என்ன ஒரே ஒரு ட்ராபேக் நான் ஃபீல் பண்ணேன்னா ரெஸ்ட் ரூம் அங்கே கிடையாதுங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அங்கே வந்துங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க. பனானா போட் இருக்குது, கயாக்கிங் இருக்குது, பேராசைலிங் இருக்குதுங்க, ஜெட் ஸ்கீயிங் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. தண்ணி அப்புறம் இந்த ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்பூர் பீச்லாம் வந்து அப்படியே விற்றுட்டே வருவாங்க பாருங்கள் ஒரு கூடையில் வச்சு. அந்த மாதிரி வந்து நிறைய அங்கே விற்றுட்டே போவாங்க. தண்ணி வேணுன்னா வாங்கிக்கலாங்க. பீச் சேரு அதுக்கப்புறம் இந்த கொடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ரெண்டலுக்கு எடுத்துக்கலாங்க. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா 2 பீச் சேரு ஒரு கொடை வந்து ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம். அது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $40 ஆச்சுங்க. ஸோ நான் $40 ரெண்டல் எடுத்துட்டுங்க நாங்கள் ஒரு மணிக்கெலாம் அங்கே போயிட்டோங்க பீச்சுக்கு. ஏன்னா நம்ம அட்லாண்டிஸ் ஹோட்டல்லாம் சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கு போகிறதுக்கு அரௌண்ட் 1 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 3லேருந்து ஒரு 3:30 மணி வரைக்குங்க பீச்சில் ஃபுல்லாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் எகைன் என்ன பண்ணோன்னா அந்த பீச்லேருந்து வெளில வரும்போது டாக்ஸி லைனாக நிற்குங்க. ஃபஸ்ட்டில் இருக்க டாக்ஸி தான் நம்ம எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்ஸிக்காரங்க கிட்ட கேட்டுட்டு நாங்கள் மறுபடியும் பேரடைஸ் ஐலண்ட் போயிங்க. நம்ம மறுபடியும் இந்த ஸ்மால் போட் எடுத்துகிட்டு க்ரூஸ்க்கு போயிட்டோங்க. அதே ப்ரைஸ் தாங்க. ரிட்டனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா $5 பர் பர்சனுங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு அங்கே போய் ஸ்மால் போட்டுக்கிட்ட விட்டுட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக க்ரூஸ் கிட்ட ஏறின இடத்துல விடலிங்க. சைடில் போய் அந்த ஷாப்பிங் சென்டர்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் விட்டுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸுங்க. மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ஸு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுங்க. கிஃப்ட் ஷாப்புமே வந்து ஏகப்பட்டது இருக்குதுங்க. நம்ம ஊரில் இந்த பாண்டி பஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே ஒரே பில்டிங்கில் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இங்கேயுமே இருக்குதுங்க. நிறைய வந்து கிஃப்ட்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து சாலிடாக 1.5 மணி நேரமாச்சும் ஆகுங்க எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா 3 மணிக்கு கிளம்பிட்டோங்க பீச்லேருந்து. நாங்கள் 4 மணி 4:30 மணி வரைக்கும் சுற்றி பார்த்துட்டுங்க எகெயின் க்ரூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் என்ட்ரு ஆகிட்டோங்க. ஏன்னா வந்து 6 மணிக்கு க்ரூஸ் எடுத்துருவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே போய்க்கிறது வந்து பரவாயில்லைங்க. நம்ம எகெயின் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டுங்க செக்யூரிட்டி செக்கில் வந்து பேக்கெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து உள்ளே விட்டாங்க. க்ரூஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. சன்ரைஸு சன்செட்டு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. டாப் ஃப்ளோரில் போனீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக பார்க்கலாங்க. அது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டெய்லி இந்த நைட்டு ஷோ சொன்னேன் இல்லைங்களா, தியேட்டர் ஷோ 7 மணிக்கு ஒன்று 9:30க்கு ஒன்று இருக்குன்ட்டு, அதையுமே கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட்டு டே 3 வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. டே 3 வந்து மதியம் ஒரு 2 மணிக்குங்க ஓஷன் கே அந்த ஐலாண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஐலாண்டு தாங்க. எம்எஸ்சி க்ரூஸ் தான் ஓன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எம்எஸ்சி க்ரூஸ் மக்கள் மட்டும்தாங்க இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட் இருக்காதுங்க. ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நாள் வந்து இந்த ஐலாண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஐலாண்டில் இறங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அதில் வந்துங்க என்னென்னலாம் வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஐலாண்ட்லிங்க ஸ்கூபா டைவிங் இருக்குது, ஸ்னார்க்லிங் இருக்குதுங்க, ஸ்டார் கேசிங் இருக்குது, கயாக்கிங் இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டாக் பண்ணுறதேங்க அந்த ஐலாண்டை ஒட்டி தான் டாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாக்கபிள் தாங்க. அப்படியே க்ரூஸை விட்டு இறங்கினோம்னா ஐலாண்டில் அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் என்ட்ரிஸ் அலவுடுங்க. எத்தனை டைம் வேணால் வெளில போய்க்கலாம், எத்தனை டைம் வேணால் உள்ளே வந்துக்கலாங்க. இங்கே வந்து கண்டிப்பாக பாஸ்போர்ட் வந்து வெளில எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா பஹாமாஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஒரு ரீசன் இருக்குதுங்க. ஏன்னா அங்கே நிறைய சிட்டிக்குள்ளெல்லாம் போவோம் இல்லைங்களா. இது வந்து ப்ரைவேட் ஐலாண்டுங்க. யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. எம்எஸ்சி க்ரூஸ் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து நீங்கள் இந்த ரூம் கார்டு வந்து கேரி பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். எத்தனை டைம் நீங்கள் வெளில போனாலும் அந்த கார்டை ஸ்கேன் பண்ணணும், உள்ளே வரும்போது ஸ்கேன் பண்ணணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும், இது எல்லாமே இருக்குதுங்க. அதை முடிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோன்னாங்க மதியம் 2 மணிக்கு ரீச் ஆனோம் இல்லைங்களா, சாப்பிட்டுங்க நாங்கள் கீழே அந்த ஐலாண்டுக்கு போயிட்டோங்க. ஃபஸ்ட்டு போய் அந்த ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீச் இருக்குதுங்க. உள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பீச் இருக்குதுங்க. எல்லா பீச்லேயுமே லைஃப் கார்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஈவினிங் வந்து 7 மணி வரைக்கும் தண்ணியில் விளையாடலாங்க. நம்ம போகும்போதே பீச் டவல் ரூமில் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு போய்ட்டோம் அப்படின்னா அங்கேயே விளையாண்டுட்டுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸுமே வந்து நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குதுங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம அங்கேயே வந்து குளிச்சுட்டு வர அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குதுங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா
எங்களோட ரூம் வந்து 13th ஃப்ளோர் புக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? எங்களோட பால்கனி வந்துங்க அந்த ஓஷனுக்கு அந்த ஐலேண்ட ஃபேஸ் பண்ணி தாங்க இருந்தது. ஸோ அந்த லைட் ஹவுஸு, அந்த ஐலேண்டு அத ஃபேஸ் பண்ணி இருந்தனால ரொம்ப லைவ்லியா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ எங்களோட ரூம் வந்து 13030ங்க. ஸோ அந்த சைட்ல பண்ணோம்னா எல்லாமே வந்து அந்த ஐலேண்ட ஃபேஸ் பண்ணி தாங்க இருக்கும். ஸோ நீங்க ரூம் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சைடு வேணா இருக்கிற மாரி வேணா பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தண்ணி மட்டும் தான் பார்க்குற மாரி இருக்கும். இது வந்து இந்த ஐலேண்ட ஃபேஸ் பண்ண மாரி இருக்குங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாவுமே இருக்குதுங்க. ஸ்பா இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குதுங்க. அது இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்குதுங்க. அது என்னன்னா, அந்த ட்ரக்ல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நாம பே பண்ணி வாங்கிக்கிற மாரி இருக்குங்க. அது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ் இருக்குது இல்லைங்களா? லைட் ஹவுஸ்ல வந்து ஷோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட்டி இருக்குங்க. ஃபுல்லா அந்த கஸிபோல வந்து பயங்கர டான்ஸ் பார்ட்டி இருக்குங்க. ஸோ நைட்டு வந்து 11:30 வரைக்கும் அந்த ஐலேண்ட்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க. 11:30க்கு மேல நம்ம என்ன பண்ணணும்னா, க்ரூஸ்க்கு வந்து தான் நம்ம தூங்கணும். ஐலேண்ட்ல வந்து நைட்டு வந்து தூங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டே 4 என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாங்க, காலையிலேயே வந்து ரொம்ப லைட்னிங் நெறையா இருந்தனால, பீச்ல வந்து விளையாட அலோவ் பண்ணலைங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் வெதர் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஐலேண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணாங்க. அங்கேயே ஒரு 2, 3 இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நமக்கு வந்து ஐலேண்ட்ல சாப்பிட இஷ்டம் இல்ல அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா வந்து க்ரூஸ்லேயே வந்து ஃபுட் கோர்ட்லேயுமே சாப்பிட்டுக்கலாங்க. 2 ஆப்ஷனுங்க. ஏன்னா எல்லா டைமுமே எல்லாருமே வெளில போய் என்ஜாய் பண்றது இல்லைங்க. ஏன்னா நம்ம க்ரூஸ்லேயே வந்து பிளென்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு அதில முடிக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியா போயிடும். ஏன்னா கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நேரம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல, அந்த வாட்டர் ரைட்லயே தாங்க இருந்தாங்க. ஏன்னா அதிலேயே வந்து நெறைய இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. ஸோ அதனால எல்லாருமே வெளில வராதனால கூட்டமும் ரொம்ப கம்மியா தாங்க இருந்தது வெளில வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 2 இடத்துல ஃபுட் கோர்ட் இருந்தனால ஓரளவுக்கு வந்து டைம்க்கு சாப்பிடுற மாரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து 6 மணிக்கு வந்துங்க அந்த பிரைவேட் ஐலேண்ட்லேருந்து எடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து எகைன் ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. எல்லாருமே வந்து போர்ட் ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டுங்க, ஷிப் வந்து கரெக்ட்டா 6 மணிக்கு வந்து கிளம்பிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு தான் வந்து மயாமில ரீச் ஆகுற ஷெட்யூலுங்க. என்ன பண்ணோம்னா, ரூமுக்கு போகும்போதேங்க டெய்லியுமே ரூம் சர்வீஸ் வந்து நீட்டா ரூம் வந்து கிளீன் பண்ணிடுவாங்க. அதுவும் வந்து திங்ஸ்லாம் நம்ம ட்ரெஸ்லாம் அப்படி அப்படி போட்டிருந்தா கூட எடுத்து நீட்டா ஃபோல்ட் பண்ணி தாங்க வச்சுட்டு போறாங்க. உள்ள போனோனையுமே 2, 3 பேப்பர் இருந்ததுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து நம்ம செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருந்தாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டேகுமே குடுத்துருந்தாங்க. அந்த சூட்கேஸ்க்குலாம் நம்ம டேக் போடுவோம் இல்லைங்களா? அந்த டேகுமே வந்து குடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு நம்பர் குடுத்துருவாங்க. அந்த நம்பரு அந்த டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. நம்மளோட நேமு, வீட்டு அட்ரஸ் அது எல்லாமே குடுத்துருவாங்க. இன்கேஸ் சூட்கேஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா, நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்றதுக்காகங்க. எல்லாமே வந்து அந்த டிபார்ச்சர் ப்ரொசீஜர் தாங்க அந்த ஷீட்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டிருப்பாங்க. என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. என்னன்னாங்க, நமக்கு வந்து லக்கேஜ் வந்து செக் இன் பண்ணும்போதே வந்து ரூமுக்கு டைரக்ட்டா கொண்டு வந்து குடுத்துட்டாங்க இல்லைங்களா? அதே மாரி செக் அவுட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, மொத நாள் நைட்டேங்க 10 மணிக்கு முன்னாடியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு வெளியில வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளோட சூட்கேஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம ஷோல்டர் பேக் மட்டும் வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம ரூமுக்கு வெளியில வைக்கல அப்படின்னா, அவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. நம்ம ஹோல் டைம் வந்து அந்த சூட்கேஸ கேரி பண்ணிட்டு தான் போற மாரி இருக்கும். ஏன்னா செக் அவுட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 கிட்ட ஆயிடுங்க. நம்ம அவ்வளோ நேரம் சூட்கேஸ கேரி பண்ணிட்டே இருக்கிறது கஷ்டமா இருக்குங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, ரூமுக்கு வந்து வெளியில ஒரு 10:00 முன்னாடியே செக் அவுட்க்கு வந்து அந்த சூட்கேஸ்லாம் வந்து பேக் பண்ணிங்க. அந்த பார்கோடெல்லாம் ஒட்டிட்டு எல்லாமே வச்சுட்டோம். ஈவன் வந்து நம்ம கார்டு ஒண்ணு குடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அந்த கார்ட்லயுமே அவங்க குடுத்துருக்க அந்த நம்பர வந்து ஒட்டிக்கலாங்க. ஏன்னா நமக்கு எதுக்கு இதெல்லாம் குடுக்குறாங்கன்னாங்க, நம்ம இறங்குனதுக்கு அப்புறமா நம்மளோட சூட்கேஸ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஈஸியா எடுக்கிறதுக்குங்க. ஸோ அவ்ளோ டீட்டெயில்டா தான் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்குமே வந்து ரொம்ப ஆசையா தாங்க இருந்தது. எப்படி இப்படி பார்த்து பார்த்து வந்து எவ்வளோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமேங்க தினமுமே நைட்டு வந்து பார்ட்டி இருக்குங்க. தியேட்டர் ஷோ இருக்கும். எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு பார்ட்டி இருக்குங்க. நைட்டு வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்லயுமே வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மயாமி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலைல ஒரு 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோங்க. எங்களுக்கு செக் அவுட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கெல்லாம் ரூம விட்டு வெளில வந்துரணுங்க. நாங்க என்ன பண்ணணும்னா, காலைல 9 மணிக்கு முன்னாடியே ரூம் விட்டு வெளில வந்துட்டுங்க, நேரா ஃபுட் கோர்ட் போயிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டு தான் வந்து நாங்க செக் அவுட்டே பண்ணணுங்க. என்னன்னாங்க, எந்த ஃபுட்டுமே க்ரூஸ்ல இருக்கிற ஃபுட்ட வந்து நம்ம வந்து வெளில போகும்போது எடுத்துட்டு போக்கூடாதுங்க. அவங்க வந்து நெறைய டைம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதே மாரி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, செக் பண்ணாங்க அப்படின்னாங்க, மினிமம் $500 ஃபைன் போடுவாங்க.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுட்டை எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க வெளியில். அதுக்கப்புறங்க சர்வீஸ் சார்ஜுன்னு வந்து ஒன்று போடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர் ரூமுக்குன்னு சர்வீஸ் சார்ஜ் போடுறது இல்லைங்க, பர் பர்சனுக்குன்னு சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. ஒரு நாளைக்குங்க $16 போடுறாங்க. இது வந்து கண்டிப்பாக மேண்டட்டரிங்க. நம்ம டிக்கெட் வந்து ஒரு $725 புக் பண்ணுறோம் இல்லைங்களா, அது இல்லாமல் ஒருத்தருக்குங்க நம்ம 5 நாள் தங்கியிருக்கோன்னா 5 நாளைக்கும் $16ன்னு போட்டு கணக்கு போட்டு தாங்க வாங்குவாங்க. இது வந்து கண்டிப்பாக மேண்டட்டரிங்க. அது வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லக்கேஜில் எடுக்கிறதுக்கு முன்னாடியேங்க இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போவோம். இமிக்ரேஷன் அப்போங்க பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணுறது இல்லைங்க. நமக்கு எம்எஸ்சி ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ரூம் கார்டு, அந்த ரூம் கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளில வந்துடலாங்க. நமக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் எதுவுமே செக் பண்ணலை. நாங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து லக்கேஜ் வந்து நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் போய் நம்பர் எடுத்துக்கிட்டுங்க நாங்கள் கேப் புக் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். கேப் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுங்க. இன்னொன்று வந்துங்க ஏர்போர்ட் பிக்கப்புமே அங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு தெரியலிங்க. அது அங்கே போய் செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ எங்களோட 4 டேஸ் வந்து இதெல்லாம் தாங்க நாங்கள் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்புகிறேன். அப்புறம் க்ரூஸோட சின்ன சின்ன ஹைலைட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. க்ரூஸ்க்கு வந்து நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலிட் வீசா இருக்கணுங்க. பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எம்எஸ்சியோட கஸ்டமர் கேர் இருக்குது இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா தினமுமே வந்து ஃபோட்டோ ஷூட் இருக்குங்க. மினிமம் 4லேருந்து 5 ஃபோட்டோகிராஃபர்ஸாச்சும் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பேக் ட்ராப் வச்சுட்டுங்க. ஸோ நீங்கள் நிறைய ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்டையுமே நம்ம தினமுமே எடுத்துக்கலாம். அது மெயினாக பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸும் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரே கலர் ட்ரெஸ் போடுவோம் இல்லைங்களா, தீம் பேஸ்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக வந்து அதை எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரூஸ்க்குன்னு பர்ச்சேஸ் பண்ணலைங்க. 2 ட்ரெஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மீது எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ்ஸுங்க. நானுமே லிங்க் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கலைங்க. பட் நான் ஷாப் வேணால் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஸில், பர்லிங்டனில், வால்மார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். எல்லாமே $10, $15, $20 தான் வாங்கினேன். எதுவுமே அதுக்கு மேலே வாங்கலைங்க. என்னோடய ட்ரெஸ் பர்ச்சேஸ் வந்து இது தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க க்ரூஸ்லேயே வந்து வெட்டிங் பிளான்லாம் கூட இருக்குதுங்க. அந்த பேக்கேஜுமே இருக்குது. நாங்கள் போயிருந்தப்ப ஒரு கப்பல் வந்து அங்கே தாங்க வந்து வெட்டிங் பண்ணாங்க. அந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா $7,000 என்னவோங்க, அந்த ஃபோட்டோகிராஃபியோட சேர்த்திங்க. பட் அதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில் தெரியல. நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க நம்ம வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருப்போம் இல்லைங்களா, பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்குன்னு ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு க்ரூஸ்க்கு போகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து ஆர்டர் பண்ணலாங்க. நம்ம ரிசப்ஷனில் போய் இந்த மாதிரி ரூம் நம்பர் சொல்லிவிட்டு எனக்கு கேக் வேணும்னு சொல்லிட்டோம்னா நம்ம ரூமுக்கு சொன்ன டைமுக்கு கேக் கொடுத்துருவாங்க. டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 டிசைன் வச்சுருப்பாங்க. சைஸஸ்மே வச்சுருக்குறாங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகுங்க. நாம் வந்து அதை பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துங்க அங்கே பஹாமாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குங்க. நம்ம யூஎஸில் குளிராக இருந்தால் கூட அங்கே வெயிலாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து போட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. நம்ம என்ன தான் பார்த்து இருந்தாலும் நாம் ஒரு ஆப்போசிட் கலராக தாங்க வரும்போது வருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுங்க, இன்னுமே எனக்கு கலர் சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த 4 நாள் இம்பேக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்க்ரீன் மட்டும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறங்க எம்எஸ்சி ஆப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ வந்து க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஆப் வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எம்எஸ்சி ஆப்பில் வந்து டீட்டெயில்டாக என்ன டைமுக்கு எந்த ஃப்ளோரில் எங்கே ஷோ நடக்குதுன்னு எல்லா அப்டேட்ஸுமே இருக்குங்க. நம்ம அதை பார்த்து தான் ஒரு ஈவெண்ட்டுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க. அது இல்லாமல் ஒய்ஃபை நம்ம வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஒய்ஃபை வாங்கலை அப்படின்னாங்க எம்எஸ்சி ஆப்பில் இருக்கிற சேட்டில் தான் நம்ம வந்து சேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஹாட்ஸ்பாட்டில் எம்எஸ்சி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டுங்க நம்ம வந்து உள்ளே வந்து சேட் பண்ணிக்கலாங்க. நம்ம எல்லோரும் ஒன்றா போனாலும் எல்லா டைமும் ஒன்றா இருக்க முடியாதுங்க. ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு போவோம், ஒருத்தர் ரூமில் இருப்போம். நமக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒய்ஃபை இல்லைன்னா பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி எம்எஸ்சி ஆப்பில் போய் இந்த அதில் சேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க அன்லிமிட்டெட் ஃபுட்டுங்க. க்ரூஸில் திகட்ட சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. காலைல 6 மணிக்கு ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணாங்க, நைட்டு 2 மணி வரைக்கும் இருக்குதுங்க. நீங்கள் எந்நேரம் போனாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து அன்லிமிட்டடாக தாங்க இருக்கும். ஃபுட் கோர்ட் வந்து காலையில்
காலைல 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தெகட்ட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நெறைய வெரைட்டீஸ் இருக்குங்க. நமக்கு எது சூஸ் பண்ணுறதுங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அவ்வளோ வெரைட்டீஸ் இருக்குங்க. ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவன் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கூட நெறைய வச்சிருக்கிறாங்க. உப்பு பருப்பு, அப்பளம், புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பக்கோடா அந்த மாரி எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாண்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளுமேங்க அங்க தண்ணீல விளையாடுற மாரி தான் இருக்கும். நம்ம ஷிப்லயே லாண்ட்ரிக்கு போடுறனாலும் போட்டுக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸுக்குங்க மினிமம் $7லேருந்து $8 சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப காஸ்ட்லிங்க. அதுவுமே ஒரு நாள் கழிச்சு தான் குடுப்பாங்களாமா. நாங்க என்ன பண்ணோம்னாங்க, ஸ்விம் ட்ரெஸ் மாரி தான் எடுத்துட்டு போயிருந்தாங்களா, பால்கனி இருக்க ரூம் புக் பண்ணியிருந்தனாலைங்க, பால்கனி இருக்க சேர்ல காய வச்சுக்கிட்டோம். அதுவே கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னாங்க, நம்ம டிக்கெட் நம்ம க்ரூஸ்க்கு புக் பண்றோம் இல்லைங்களா, அது இல்லாம சர்வீஸ் சார்ஜுங்கிறது எக்ஸ்ட்ரா வருங்க. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு $150 to $200 வருங்க பர் ஃபேமிலிக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு $16 போடுறாங்க ஒரு நாளைக்குங்க. நம்ம எத்தனை நாளைக்கு தங்குறோமோ அத்தனை நாளைக்கு அந்த அமௌண்ட் மல்டிப்ளை ஆகுங்க. தண்ணி நெறைய குடிக்கணுங்க. அங்க ஷிப்ல தண்ணி ஃப்ரீயா குடுக்க மாட்டாங்க வாட்டர் கேஸு. நம்ம பே பண்ணி வாங்குற மாரி தாங்க இருக்கும். வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குங்க. நம்ம அங்க இருக்க கப்ல புடிச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு ஓன் வாட்டர் பாட்டில் 2 பாட்டில் எடுத்துட்டு போய்க்கிட்டீங்க அப்படின்னா, வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி அப்பப்போ புடிச்சு நம்ம ரூம்க்கு எடுத்துட்டு வந்துக்கலாங்க. நாங்க அந்த மாரி தான் எடுத்துக்கிட்டு போயிட்டோம். ஏன்னா வாட்டர் கேஸுமே அங்க காஸ்ட்லியா தாங்க இருக்கும். நம்ம வெளியிலேருந்து உள்ள எடுத்துட்டு போறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, க்ரூஸ்ல 4 நாள் இருக்கும் இல்லைங்களா, வெயிலும் ஜாஸ்தியா தான் இருக்குங்க. நம்ம என்னதான் சாப்பாடு சாப்பிட்டு, ஃப்ரூட் சாப்பிட்டாலும் தண்ணி நெறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அந்த ஹீட் உடம்புக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் சிரமப்படுதுங்க. ஏன்னா ஈவன் எனக்குமே க்ரூஸ் போயிட்டு வந்துட்டுங்க 1 வீக்லயே பயங்கர அலர்ஜி வந்துருச்சுங்க. நாங்க டாக்டர்ட்ட போய் பார்த்து தான் சரியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஹைவ்ஸ் அலர்ஜி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான டேப்லெட் சாப்பிடும்போது கண்ட்ரோலே ஆகலைங்க. சரி மறுபடியும் டாக்டர்ட்ட போகும்போது தான் சொன்னாங்க, இது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கான டேப்லெட் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல குடுத்தாங்க. அது ஒரு படாத கஷ்டப்பட்ட மாரி ஆயிடுச்சு. க்ரூஸ் பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணாலுங்க, இன்னொரு சைடு இந்த மாரியுமே இருக்குது. ஸோ நீங்க க்ரூஸ்லாம் பிளான் பண்றீங்க அப்படின்னா, இது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த ப்ரிகாஷனரியா பிளான் பண்ணுங்க. மத்தபடி க்ரூஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. லைஃப்ல கண்டிப்பா க்ரூஸ் ஒரு டைமாச்சும் போயிட்டு வந்துரலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ இந்த விளாக் இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.